வேதாஸ்டாக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது கந்தர் அலங்கார பாடல் 70. விழிக்கு துணைதிரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இப்பாடலின் பொருள்: நமது கண்களுக்கு துணையாக இருப்பது திரு முருகப்பெருமானது புனிதமானதும் மென்மையானதுமான செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளே. அந்த திருவடிகளை நாம் பற்றி கொண்டால் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்கும். நாம் சொல்லும் சொல்லுக்கு துணையாக இருப்பது முருகா என்று நாம் கூறும் அந்த பரமபதியின் திருநாமங்களே ஆகும். முருகா என்று அங்கு ஒருமையில்தானே சொல்லப்பட வேண்டும். ஆனால் அருணகிரிநாதர் முருகா எனும் நாமங்கள் என்று பன்மையில் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அதனால் இதிலிருந்து நமக்கு என்ன இங்கே தெரிகின்றது? முருகா என்றால் நாம் மும்மூர்த்திகளையும் வணங்கிய பலனானது நமக்கு கிடைக்கும். மு என்றால் முகுந்தனையும், ரு என்றால் ருத்ரனையும், க என்றால் கமலனையும் குறிக்கும். அதனால தான் முருகனை வழிபட்டால் நமக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். முருகா என்று நீங்கள் ஒவ்வொரு முறை அழைக்கும் பொழுதும் மும்மூர்த்திகளின் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கின்றது. உங்களது பிரச்சனையை தீர்க்க மும்மூர்த்திகளும் முருகனின் ரூபத்தில் ஓடோடி வருகின்றார்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும். முன்பு செய்த பழி அப்படின்னா நாம் முற்பிறவியிலோ அல்லது இந்த பிறவியிலோ நிறைய பாவங்கள் நாம் பண்ணியிருக்கலாம். அந்த பாவத்தை போக்க முருகப்பெருமானது பன்னிரு கரங்களும் நமக்கு துணையாக வருகின்றதாம். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. பயந்த தனி வழி அப்படின்னா என்ன? நாம் இறந்த பிறகு போவோம் ஒரு லோகத்துக்கு. அப்போ அந்த லோகத்துக்கு யமதூதர்கள் நம்மை அழைத்து செல்வார்களாம். நாம் புண்ணியம் பண்ணியிருந்தால் புண்ணிய லோகத்துக்கும், பாவம் பண்ணியிருந்தால் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு லோகம் இருக்கும். அங்கேயும் கொண்டு நம்மளை தள்ளுவாங்க. அப்படி அவர்கள் அழைத்து கொண்டு போகும்பொழுது அந்த வழிக்கு யாரும் நமக்கு உற்றார்களோ உறவினர்களோ துணைக்கு வரமாட்டார்களாம். அப்பொழுது நமக்கு துணையாக வருவது வேலும் மயிலும் சேவலும் தான் வரும். அப்படி வரவேண்டும் என்றால் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் முருகனை வழிபாடு பண்ண வேண்டும். முருகா முருகா என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் கூட போதும், முருகனின் அருளானது நமக்கு கிடைக்கும். யார் ஒருவர் இந்த பாடலை அனுதினமும் பாடி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானது வேலானது இந்த பூலோகத்தில் வாழும் காலம் வரையும் அதற்கு பிறகும் துணையாக வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.